வெல்கம் டு பனானா ட்ரீ சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் பிளாண்டி பார்க்கலாம். இந்த பிளாண்டி பண்ணுறதுக்கு நமக்கு ஒயிட் சாக் இது பேக்காக 20 to 25 மினிட்ஸ் ஆகும். சேம் 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 இது செய்ய என்னோடய ஓடிஜியில் கரெக்டாக 22 மினிட்ஸில் பேக் ஆகிடுச்சு. இப்போ மைதா மாவு 1 கப், மெல்டட் பட்டர் 1/2 கப், நாட்டு சக்கரை 1/2 கப், துருவின கேரட் 1 கப், தயிர் 1/2 கப், பால் 1/4 கப், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன். ஃபஸ்ட்டு பட்டரும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நாட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தயிரும் வெனிலா எசன்ஸும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நாங்கள் எக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் எக் வேணும்னா தயிரை ஸ்கிப் பண்ணிவிட்டு எக் போட்டுக்கலாம். இப்போ மாவு, பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட் எல்லாம் ஒரு இதில் தனியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணப்பறம் நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்ததோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம கேரட்டை உள்ளே சேர்த்து திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் சாப் பண்ணி போட்டுக்கலாம். நட்ஸ் என்னெல்லாம் போடலான்னா முந்திரி, பாதாம், வால்நட், அப்படி இல்லைன்னா நிலக்கடலை கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு நமக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பால் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா நீங்கள் பால் ஊற்றுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஓடிஜியும் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங் டின்னில் நம்ம பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்சரை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. நான் 6 inch டின் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 6 inch டின் கரெக்டாக இருக்கும். இப்போது ஓடிஜி ப்ரீ ஹீட் ஆகிருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை நம்ம ஓடிஜியில் வச்சுக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு நமக்கு 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் பேக் ஆகும். ஓடிஜியில் கரெக்டாக 22 மினிட்ஸ் பேக் ஆச்சு. இப்போ நம்மளோட பிளாண்டி சூப்பராக பேக் ஆகிடுச்சு. சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.